வணக்கம் மக்களே, ஜிபி தமிழ் வீலாக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கேரள மாநிலம் குருவாயூர்ல இருக்கக்கூடிய சுற்றுலா இடங்களை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நீங்க நம்ம சேனல் இப்பதான் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி அதுல ஆல் அப்படிங்கிற நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம எந்த இடத்த பார்க்க போறோம் அப்படின்னா குருவாயூர்ல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சவக்காடு பீச் அப்படிங்கிற ஒரு கடற்கரையை தான் பார்க்க போயிட்டு இருக்கோம். கடற்கரைக்கு வந்தாச்சுங்க. கூகுள் மேப் பார்த்துக்கிட்டே கார் ஓட்டிட்டு வந்தோமா, கார் போக முடியாத பாதையில் வந்துட்டோம். இங்கே வந்து மீன் விற்பனை செய்யக்கூடிய கடைகள் அதிகமாக இருக்குங்க. இங்கே வந்தோம் அப்படின்னா மீன் எடுத்து இங்கே சமைச்சு சாப்பிட்டு போகலாம். ஆனால் இங்கேயும் பார்த்தீங்கன்னா மீன் வந்து பழைய மீன் மாதிரி தாங்க தெரியுது. எல்லாமே ஐஸில் போட்டு தான் வச்சுருக்காங்க. காரில் வந்தோம்னா இந்த வழியாக தான் நம்ம கடற்கரைக்கு வரணும். அண்ணன் நிற்கிறாரு பாருங்க, கட்டணம் வசூல் பண்ணுறதுக்கு. இந்த கடற்கரையில் நம்மளோட வாகனத்தை நிறுத்துறதுக்கு கட்டணம் என்ன வசூல் பண்ணுறாங்கன்னா, டூரிஸ்ட் வேனுக்கு 80 ரூபா, ட்ராவலருக்கு 50 ரூபா, கார் ஜீப்புக்கு 30 ரூபா. கேரள மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் எந்த சுற்றுலா இடத்துக்கு நம்ம போனாலும் நம்மளோட வாகனத்தை நிறுத்துறதுக்கு குறைந்தபட்ச கட்டணமாக 30 ரூபா கண்டிப்பாக வசூல் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் மாதிரி நம்ம காரை கண்ட இடத்துலலாம் நிறுத்திட்டு இங்கே போக முடியாதுங்க. இதுதாங்க சவக்காடு கடற்கரை. இன்னைக்கு சனிக்கிழமை, அப்படி இருந்தும் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லைங்க, வெறிச்சோடி தான் கிடக்கு. கேரள மாநிலத்தில் வெயில் கொஞ்சம் குறைவாக அடிக்கும்னு பார்த்தா இங்கே காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா வெயில் பயங்கரமாக இருக்குங்க. மழையும் சரியாக பெய்யலை போல, எங்கே பார்த்தாலும் காஞ்சு போய் தான் கிடக்கு. இங்கே பாருங்க, கடற்கரையில் குப்பை கூலம்லாம் இல்லாமல் கொஞ்சம் அழகாக பராமரிச்சிருக்காங்க. குழந்தைங்க விளையாடுறதுக்கு 1-2 விளையாட்டு உபகரணங்களும் இங்கே இருக்குது. இந்த சறுக்கி விளையாடுறது, ஊஞ்சல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு தவளை மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, கட்டண குளியலறை மற்றும் கழிப்பறை வசதி இங்கே இருக்குது. குளிக்கிறதுக்கு 30 ரூபா கட்டணமாக வசூல் பண்ணுறாங்க. கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான கடற்கரைகளில் இந்த சவக்காடு கடற்கரையும் ஒன்றுங்க. விடுமுறை நாட்களில் பொழுதை கழிக்கிறதுக்காக இங்கே நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கடற்கரையில் வந்து காலை நேரங்களில் வர்றதை விட மாலை நேரங்களில் வர்றது சிறப்பாக இருக்குன்னு தோணுதுங்க. வெயில் குறைவாக இருக்கக்கூடிய நேரங்களில் நம்ம வந்தோம்னா கடற்கரை மணலில் உட்காந்து அப்படியே ஓய்வு எடுத்துகிட்டு போகலாங்க. குழந்தைகளோடு வந்தோம்னா அவங்களையும் கொஞ்சம் நேரம் இந்த மணலில் வந்து விளையாட விட்டு கூட்டிகிட்டு போகலாம். இந்த மணலில் கிடக்கக்கூடிய குப்பைகளை அதுக்கான ஒரு இயந்திரத்தை வச்சு சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கடற்கரை மணலில் செல்லக்கூடிய 4 சக்கர மோட்டார் சைக்கிளுங்க. அதிகபட்சமாக 2 பேர் வந்து இதில் நம்ம பயணம் செய்யலாம். கட்டணம் எவ்வளோன்னு கேட்கலான்னு பார்த்தா பக்கத்தில் யாரும் இல்லைங்க. தின்பண்டங்கள் விற்பனை செய்யக்கூடிய கடைகள் இந்த கடற்கரையோரமாக எதுவுமே கிடையாது, உணவகமும் கிடையாதுங்க. அதனால என்னவோ தெரியல, கடற்கரை ரொம்ப சுத்தமாக இருக்குது. இந்த கடற்கரை வந்து அரபிக்கடல் கரையோரத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை. கடல் தண்ணியும் பார்த்தோம்னா அழுக்கு இல்லாமல் ரொம்ப தெளிவாக இருக்குங்க. கடற்கரையோரமாக மிதவை பாலம் ஒன்று அமைச்சிருக்காங்க. ஏதோ வேலை நடந்துட்டு இருக்கு போலங்க, அதனால உள்ளே போகிறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மிதவை பாலம் வந்து படகு சவாரி போகிறதுக்காக போடப்பட்டிருக்குங்க. இங்கே வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு படகு சவாரியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நேரம் ஆக ஆக இந்த கடற்கரைக்கு வரக்கூடியவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்குங்க. 8 மணிக்கு மேலே தான் வருவாங்க போல தெரியுது. இந்த கடற்கரையோரமாக டால்பின் மீன்கள் வந்து நிறைய உலாவிட்டு இருக்குங்க. எங்களால் பார்க்க முடிஞ்சது, ஆனால் அந்த கேமராவில் வந்து ஜூம் பண்ணி எடுக்க முடியல. வந்ததுக்கு ஒரு குளியலை போட்டு இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சாச்சுங்க. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் கடற்கரை வந்து ரொம்ப தெளிவாக தெரியுதுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக பராமரிச்சிருக்காங்க. குழந்தைகளுக்கான விளையாட்டு பொம்மைகள் விற்பனை செய்யக்கூடிய கடைகளும் குளிர்பானங்கள் விற்பனை செய்யக்கூடிய கடைகளும் இங்கே இருக்குங்க. சவக்காடு கடற்கரையை சுற்றி பார்த்தாச்சு. இந்த இடம் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக
ஆனக்கொட்டா அப்படிங்கிற யானைகள் சரணாலயத்தை நம்ம பார்க்க போகிறோம். குருவாயூர்லேருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியது தான் அந்த ஆனக்கொட்டா அப்படிங்கிற இடம். உலகின் மிகப்பெரிய யானைகள் சரணாலயம் அப்படின்னு அந்த இடத்த சொல்கிறாங்க. எப்படி இருக்குன்னு நாமளும் பார்க்கலாம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். சவக்காடு கடற்கரையில் வாகனம் நிறுத்துவதற்கு என்ன கட்டணம் வசூல் பண்ணாங்களோ அதே கட்டணம் தான் ஆனக்கொட்டா அப்படிங்கிற இடத்துலையும் வசூல் பண்ணுறாங்க. இந்த இடத்துக்கு புன்னத்தூர் கொட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. குருவாயூரப்பன் கோவிலுக்கு சொந்தமான யானைகளை இந்த இடத்துல தான் பராமரிச்சுட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 50லிருந்து 60 யானைகள் வரைக்கும் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. வாகனம் நிறுத்தக்கூடிய இடத்த பார்த்தோம்னா ரொம்ப விசாலமாக இருக்குங்க. இங்கே பாருங்க. நம்ம கையில் கேமரா வச்சுருந்தோம்னா கேமராவுக்கு 100 ரூபா கட்டணம் வசூல் பண்ணுறாங்க. நுழைவு கட்டணம் ஒரு நபருக்கு 20 ரூபா வசூல் பண்ணுறாங்க. இதுதாங்க நுழைவு சீட்டு எடுக்கக்கூடிய இடம். சவக்காடு கடற்கரையோட இங்கே தாங்க அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்திருக்காங்க. புன்னத்தூர் கோட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடம் நகரின் மையப்பகுதியில் இருக்குங்க. இந்த இடத்துல மரங்கள் அதிகமாக இருக்கிறதுனால வெயில் அந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரியலைங்க. இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. குருவாயூர் வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்க்க மறந்துடாதீங்க. குழந்தைகளுக்கு பொழுதுபோக்கக்கூடிய ஒரு அருமையான இடம். ஒவ்வொரு யானைக்கும் நல்ல விசாலமாக இடம் கொடுத்துருக்காங்க. இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வந்து பக்கத்தில் போகாத அளவுக்கு சுற்றி வந்து கயிறு கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு யானைக்கும் தனித்தனியே கூடாரம் அமைச்சிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய யானைகளை நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு யானையும் ஒவ்வொரு வயதில் இருக்குங்க. சின்ன யானையிலிருந்து வயசான யானை வரைக்கும் இங்கே வந்து பராமரிச்சுட்டு வராங்க. பாக்கு மரங்களுடைய அந்த ஓலையை தான் யானைகளுக்கு வந்து உணவாக போடுறாங்க. ஒவ்வொரு யானையும் 2 சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்காங்க. பாருங்க, முன்னாடி ஒரு சங்கிலி, பின்னாடி ஒரு சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்காங்க. 4 யானை வரிசையா நிக்குது பாருங்க. இங்க ஒரு யானை வந்து அழகா தலையாட்டிட்டு இருக்குங்க. உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்க. இங்க பாருங்க. குழந்தைகளை பார்த்த உடனே அது ரொம்ப குசியாயிடுச்சுங்க. குருவாயூர் கோவிலுக்கு வரக்கூடிய பெரும்பாலான மக்கள் வந்து புன்னத்தூர் கொட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யானைகள் சரணாலயத்துக்கு வந்துட்டு தான் போறாங்க. இங்க இருக்கக்கூடிய யானைகள் எல்லாமே கோவில் யானைகள் அப்படிங்கிறதுனால அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா வர்றாங்க. இங்க இருக்கக்கூடிய யானைகளை இங்கிருந்து கோவிலுக்கு நடந்தே தாங்க கூட்டிட்டு போறாங்க. திருப்பி அங்கிருந்து நடந்தே கூட்டிட்டு வந்து தான் இங்க விடுறாங்க. கோவில்லே தினசரி நம்ம 6 யானை வரைக்கும் அங்க பார்க்கலாங்க. யானைகளுக்கான உணவை யானைகளை வச்சே அதோட இருப்பிடத்துக்கு கொண்டு போறாங்க. இது வந்து ஒரு யானைக்கான உணவாங்க. எப்படி தூக்கிட்டு வருதுன்னு பாருங்க. விலங்குகள்லயே அதிக பலம் கொண்ட விலங்கு யானை தான் அப்படின்னு தெரியும் நம்மளுக்கு. அப்பேற்பட்ட பலமுடைய யானை வாகனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு ரொம்ப சாதுவா போயிட்டு இருக்கு பாருங்க. இங்க ஒரு யானையை வந்து குளிக்க வச்சுட்டு இருக்காரு. இந்த இடத்துல யானைகளை தவிர வேற எதுவும் பார்க்கறதுக்கு இல்லை. அதிகபட்சமா ஒரு மணி நேரத்துல இங்க இருக்கக்கூடிய யானைகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம். கிட்டத்தட்ட 60 யானைகள் கிட்ட இங்க வந்து பராமரிச்சுட்டு வராங்க.
புன்னத்தூர் கொட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய யானைகள் சரணாலயத்தை நம்ம முழுவதுமாக சுற்றி பார்த்தாச்சு. இந்த இடம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க குருவாயூர் வந்தீங்கன்னா இந்த யானைகள் சரணாலயத்தை பார்க்க மறந்துடாதீங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போற இடம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மீன்களுக்கான அருங்காட்சியகத்துல ஒன்றான மரைன் வேர்ல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய மீன்கள் அருங்காட்சியகத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், எங்களோட சேர்ந்து நீங்களும் பார்க்கலாம். மரைன் வேர்ல்டு அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்தாச்சு. குருவாயூர்லேருந்து இந்த மரைன் வேர்ல்டு அப்படிங்கிற இடம் 11 கிலோமீட்டருங்க. இந்த இடத்துல நம்மளோட காரை நிறுத்துறதுக்கு 100 ரூபாய் கட்டணமாக வசூல் பண்ணுறாங்க. அந்த 100 ரூபாயையும் நுழைவுச்சீட்டு கட்டணத்தில் கழிச்சுக்கிடுவாங்களாமா. இங்கேயும் பார்த்தோம்னா நிறைய கார் நிற்கிதுங்க. இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணோட எண்ணிக்கையும் அதிகமாக தான் இருக்கு. இதுதாங்க மெரைன் வேர்ல்டோட நுழைவாயில். நுழைவாயில் வந்து ரொம்ப அழகா வடிவமைச்சிருக்காங்க. இங்க வந்து மீன்கள் அருங்காட்சியகத்தை தவிர மற்ற பொழுதுபோக்கு அம்சங்களும் இருக்குங்க. 3Dன்னு சொல்லக்கூடிய முப்பரிமாண திரையரங்கு இங்க அமைச்சிருக்காங்க. இங்க வந்து ஏதோ மிரர் ஹவுஸ் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க. பேர்ட்ஸ் பார்க் அப்படின்னு சொல்லி பறவைகளுக்குன்னு தனியா ஒரு கூடாரம் அமைச்சிருக்காங்க. அங்க ஒரு சில பறவைகளை பார்வைக்காண்டி வச்சிருக்காங்க. அதுக்குள்ள போறதுக்கு தனியா நம்ம நுழைவு கட்டணம் எடுக்கணும். மீன்கள் அருங்காட்சியகத்துக்குள்ள போறதுக்கு நுழைவு சீட்டு இங்கதாங்க எடுக்கணும். ஒரு ஆளுக்கு 400 ரூபாய் கட்டணம் வசூல் பண்றாங்க. வாகனம் நிறுத்துறதுக்கு நம்மகிட்ட 100 ரூபாய் வாங்கினாங்க இல்லையா, அந்த 100 ரூபாய நுழைவு கட்டணத்துல கழிச்சுக்கிட்டாங்க. இரும்பு கம்பிகளையும் தகரத்தையும் வச்சு மிக பிரம்மாண்டமான ஒரு கூடாரத்தை உருவாக்கியிருக்காங்க. அந்த கூடாரத்துக்குள்ளதான் இந்த மெரைன் வேர்ல்டு அப்படிங்கிற மீன்கள் அருங்காட்சியகம் இருக்குங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மிகச்சிறிய வடிவிலான பல நிறங்கள் இருக்கக்கூடிய வண்ண மீன்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு காரு. அந்த காருக்குள்ள மீன் தொட்டி அமைச்சு அதுக்குள்ள மீன்களை விட்டுருக்காங்க பாருங்க. பார்க்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்குங்க. நாம அடிக்கடி பார்த்து பழக்கப்பட்ட மீன் வகைகள் இருந்து நாம இதுவரைக்கும் பார்த்திராத அரிய வகை மீன்கள் வரைக்கும் இங்க காட்சிக்கு வச்சிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய மீன் வகைகள் என்னன்னு எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்னென்ன மீன்கள் எல்லாம் இங்க பாத்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அருங்காட்சியகத்தோட உட்புற அமைப்பு பார்த்தோம்னா அரை இருட்டுல விளக்கு வெளிச்சத்துல தான் இந்த மீன்களை நம்ம பார்க்குற மாதிரி அமைச்சிருக்காங்க. அதனால கேமரால ஒரு சில மீன்கள் எல்லாம் தெரிய மாட்டேங்குது. கேமராவில் இருக்கக்கூடிய ஃபிளாஷ் லைட்டையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அருங்காட்சியகம் முழுவதும்
குளிர்சாதன வசதி ஏற்பாடு பண்ணி குளு குளுன்னு வச்சிருக்காங்க. ஒரு பெரிய தொட்டியில தண்ணீர் நிரப்பி அதுக்குள்ள நிறைய மீன்கள் விட்டுருக்காங்க. இந்த தொட்டியின் மைய பகுதியில செயற்கையா ஒரு பெரிய மரமே வச்சிருக்காங்க பாருங்க. அருங்காட்சியகத்தோட முடிவுக்கு வந்தாச்சு. இத பாருங்களேன், பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. ஒரு சுரங்கம் மாதிரி அமைச்சு சுத்தி நிறைய மீன்களை வந்து நம்ம பார்வையிடுறதுக்கு அழகா வடிவமைச்சிருக்காங்க. இங்க வரக்கூடிய குழந்தைகளை மகிழ்விப்பதற்காக ஒருத்தர் வந்து தண்ணீருக்குள்ள இறங்கி அந்த மீன்களா அவரு நீந்திட்டு இருக்காரு. அவங்க எடுக்கக்கூடிய புகைப்படங்களுக்கு ஏத்தாப்புல பாவனை பண்ணிட்டு இருக்காரு. நேரம் கருதி இந்த வீடியோவோட நீளம் வந்து சுருக்கப்பட்டிருக்கு. உண்மையிலே இங்க வந்து நிறைய விதமான மீன்களை காட்சிப்படுத்தியிருக்காங்க. இந்த அருங்காட்சியகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மீன்களையும் நம்ம பார்வையிடணும் அப்படின்னா 2ல இருந்து 3 மணி நேரம் ஆகுங்க. குழந்தைங்களோட நீங்க இங்க வந்தீங்கன்னா செம்மையா பொழுது போகுங்க. இந்த வளாகத்துக்குள்ள தேநீர் கடைகளும் இருக்கு. குழந்தைகளுக்கான பொம்மைகள் மற்றும் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான குளிர்பானங்கள் இங்க வாங்கிக்கலாம். வீட்டை அலங்கரிக்க தேவையான ஒரு சில பொருட்களும் இங்க விற்பனை செய்யறாங்க. தேவைப்பட்டதுன்னா நம்ம இங்க வாங்கிக்கலாம். அருங்காட்சியகத்துக்கு முன்னால இந்த ஹோட்டல் இருக்கும். இந்த ஹோட்டல்ல மட்டும் போய் சாப்பிட்றாதீங்க. சாப்பாடு படு மோசமா இருக்குங்க. சாப்பாட்டோட விலை பார்த்தீங்கன்னா 50 ரூபா தான். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடோட தரமும் ரொம்ப மோசமாக இருக்குங்க. மெரைன் வேர்ல்டு அப்படிங்கிற இந்த இடம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம பார்த்த 3 இடங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச இடம் எந்த இடம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி அதில் ஆல்ங்கிற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.